الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் வழி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபை கொண்டு நாம் அல்லாஹுடைய இல்லத்திலே சிறப்பான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இன்று இந்த ஜும்மாவினுடைய தஸ்கிராவிலே நாம் ஒரு காலத்திற்கேற்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். ஒரு வேதனையான தலைப்பும் கூட, ஆனால் யதார்த்தமான உண்மையும் கூட. பள்ளி மாணவர்களுக்கிடையே சில நாட்களாக ஏற்படக்கூடிய வன்முறைகள், ஒழுக்க சீரழிவுகள் குறித்து நாம் இன்று பேச இருக்கின்றோம். எங்கோ ஒரு இடத்தில் நடக்கின்ற விஷயத்தை பற்றி அல்ல, எப்பவோ நடந்த விஷயத்தை குறித்த செய்திகளும் அல்ல, நம்மை சுற்றிலும் நாம் வாழக்கூடிய பிரதேசங்களிலேயே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய, தற்காலிகமாக கடந்த சில நாட்களாகவே, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்களாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய பள்ளி வன்முறைகள், ஸ்கூல் வயலன்சஸ், ஒழுக்க அத்துமீறல்கள், பாலியல் பலாத்காரங்கள், இதுவெல்லாம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுதும் தெரிகின்ற பொழுதும் நம்முடைய இதயங்கள் எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கிவிடக்கூடிய அளவிற்குண்டான செய்திகளாக இருக்கின்றன. அல்லாஹ் நம்மை நிம்மதியான ஒரு நாட்டிலே நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைத்திருக்கின்றான். ஆனால் தற்போது நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நிம்மதி, அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றும், நம்முடைய நிம்மதி எங்கே தொலைந்து கொண்டிருக்கின்றது என்றும், நம்முடைய சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் நாம் மறு பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், அக்டோபர் 2ஆம் தேதி 15 வயதே ஆன ஒரு ஃபார்ம் 3 படித்த ஒரு ஸ்டூடெண்ட், ஃபீமேல், பெண் மாணவி, 5 மாணவர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தி. இது எங்கோ ஒரு இடத்தில் நடக்கவில்லை,
கிளாஸ் ரூமில், ஸ்கூலில் பள்ளி பாடத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் வைத்து ஒரு செகண்டரி ஸ்கூலில் நடைபெற்ற சம்பவம். அதுபோல ஓரிரு நாட்களுக்கு முன்னால நடந்த கிடாவில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை. கிட்டத்தட்ட 4 மாதங்களாக கூட்டாளிகளாக சேர்ந்து பாலியல் பலாத்காரங்கள் செய்து அதை வீடியோ படமும் எடுத்து அதை சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 15 வயதே ஆன மாணவி, எவ்வளவு இளம் சின்ன வயசு உள்ள பெண், அதை வைரல் வீடியோவாக ஆக்கி இறுதியிலே அந்த 3 பேர் சேர்ந்து, அதாவது 15-17 வயசு உள்ள பசங்க 13 வயசு 15 வயசு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கக்கூடிய செய்தி. இதெல்லாம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது எந்த நாட்டில், எந்த ஒரு சமூகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட இஸ்லாமிய கலாச்சாரத்தில் நாம் வார்த்தெடுக்கப்பட்டவர்களை உருவாக்க வேண்டிய நாம் எந்த அளவு நாம் இந்த ஒழுக்க சீர்கேட்டிலே, சமூக பிரச்சனைகளிலே நாம் பின்தங்கி இருக்கின்றோம். சமூகத்தை, ஒரு நல்ல பலமுள்ள இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய நாம் எப்படிப்பட்ட ஒரு பின்னடைவில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அதே அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஸ்லாங்கூரில் ஒரு இடத்திலே 16 வயதே ஆன ஒரு பெண் இறந்திருக்கின்றார். எப்படி என்றால், பள்ளியில் ஏற்பட்ட வன்முறை. ஒரு வெளியிலிருந்து ஒரு கூலிப்படையோ அல்லது வேறு யாரோ வந்து இதை நிகழ்த்தவில்லை. ஒரு 14 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் கத்தியையும் அதையும் கொண்டு வந்து, ஆயுதங்களை கொண்டு வந்து, பள்ளிக்கூடத்தில் ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த பெண்மணியை ஓட ஓட விரட்டி கழிவறையின் அருகில் குத்தி கொலை செய்திருக்கின்றார். இது வேற யாரும் அல்ல, ஒரு பலசாலியோ அல்லது வெளியிலிருந்து வந்த ஒரு சக்தியோ அல்ல. பள்ளி மாணவன், படிக்கக்கூடிய 14 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவன். அவனிடத்தில் 2 பெரிய கூர்வாள் கத்திகளை கண்டெடுக்கின்றார்கள் காவலாளிகள். நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, 13 வயதே ஆன ஒரு பெண் சபாவிலே மேலே மாடியிலிருந்து கீழே குதித்து இறந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுவும் ஒரு போன மாதம் நடந்த நிகழ்ச்சி தான். ஒரு 5 பேர் சேர்ந்து ரேகிங், புள்ளி பண்ணி அந்த பெண்ணை பகடிவதை செய்து அந்த குழந்தையை இறக்க வைத்திருக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது நாம் எல்லாம் எவ்வளவு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சாதாரணமாக நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள், சம்பவங்கள் அல்ல. ஒரு கல்வி, ஒழுக்கம், ஞானம் இவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நடக்கின்றன, வகுப்பறைகளில் நடக்கின்றன. நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். நாம் எங்கு தோல்வி அடைந்திருக்கின்றோம்? நாம் எங்கே தோல்வியை நோக்கி நாம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எஜுகேஷன் வித்தவுட் தர்பியா, எஜுகேஷன் வித்தவுட் தர்பியா produces intelligent criminals. ஒழுக்கம் இல்லாத கல்வி, நன்னடத்தைகள், நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்காத கல்வி, கற்காத கல்வி இருக்கிறதே, அது திறமை மிக்க குற்றவாளிகளை உருவாக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இதுவெல்லாம் நமக்கு முன் உதாரணங்கள். இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம்? சில காரணங்கள் எனக்கு தெரிந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட கொடூரமானவர்களாக இளம் பிஞ்சுக்கள் வாழ வேண்டிய வயது, கல்வி கற்க வேண்டிய வயது, தன்னை வளப்படுத்திக் கொள்ள, நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டிய, அறத்தின் மூலமாக வளர்க்கப்பட வேண்டிய, வார்க்கப்பட வேண்டிய ஒரு மாணவன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியங்களில் ஈடுபடுவதும்,
இது போன்ற தேவையில்லாத அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய, சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷச்செடியாக மாறுவதற்குரிய முக்கியமான மூல காரணத்தில் முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? பலவீனமான பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்கள். பலகீனமான பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்கள். இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஆர் வெரி பிஸி. பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைகளை பெற்றுவிட்டோம், ஏதோ ஒரு ஸ்கூலிலே கொண்டு போய் சேர்த்து விட்டோம், உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறோம், இதுவே போதுமானது என்று பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகள் கெஜெட் கேக்குதா, அதை எடுத்து கொடுக்கறாங்க. லேப்டாப் கேட்கிறான், வாங்கி கொடுக்கறாங்க. கையில விலை உயர்ந்த ஹேண்ட்போன், செல்போன் வேணுமா, வாங்கி கொடுக்கறாங்க. விலை உயர்ந்த பைக், மோட்டார் பைக்குகள் வேணுமா, சூப்பர் பைக் வேணுமா, வாங்கி கொடுக்கறாங்க. ஆனால் அவர்கள் கொடுக்க வேண்டிய நற்பண்புகளை கொடுப்பதில்லை. அவர்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்லை. பிஸியா இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, காலையிலிருந்து மாலை வரையிலும் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் இரவு முழுதும் கூட சம்பாதிக்க போறாங்க, மிகப்பெரிய அந்தஸ்தில் வாழுகின்றார்கள். ஆனால் குழந்தைகளுடைய கல்வியில் மட்டுமல்ல, நன்னடத்தைகளில், ஒழுக்கத்திலே எந்த அளவிற்கு அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள், அந்த பெற்றோர்கள் குழந்தைகளை வழிநடத்துகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள் என்பதை பார்த்தால் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களையும், உங்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்வது உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய விறகு கற்கள் என்ன தெரியுமா? கற்களும் மனிதர்களும் தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் குறிப்பிட்டு என்ன சொல்கிறான் என்றால், சுய மனிதனாக வாழாமல், அதாவது தனிப்பட்ட சுய நலத்தோடு வாழாமல், தன்னுடைய குடும்பத்தார்களை நெறிப்படுத்துவதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆனால் இன்றைய பெற்றோர்கள், நாம் உணவு அளித்தால் போதும் என்று நினைக்கின்றோம், உடை கொடுத்தால் போதும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவர்களை வழிநடத்த தவறிவிடுகின்றோம், அவர்களுக்கு சரியான வழிகளை காட்டுவதை தவறிவிடுகின்றோம். நற்பண்புகளை அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்து நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் தவற விட்டு விடுகின்றோம். நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களால் புறக்கணிக்கின்ற பொழுது, பிள்ளைகள் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, ஷைத்தான் அங்கே ஆசிரியராக மாறிவிடுகின்றான், ஷைத்தான் அங்கு பெற்றோர்களாக மாறிவிடுகின்றான். இவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஷைத்தான் முன்னெடுத்து செய்கின்றான். அந்த குழந்தையை அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகின்றான். எங்கு நாம் தோல்வி அடைகின்றோம், எங்கு நாம் தவற விடுகின்றோம்? தம்முடைய பெற்றோர்களுடைய அந்த பண்பை நாம் தவற விட்டு விடுவதன் காரணத்தினால் பிள்ளைகள் இது போன்ற குற்ற செயல்களுக்கு மாறிவிடுகின்றார்கள். அடுத்து மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நண்பர்கள் மற்றும் சமூக ஊடகங்களினுடைய தாக்கம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோசியல் மீடியா. நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்களினுடைய தாக்கம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி அலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கின்றான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், அவன் தன்னைத்தானே பார்த்து கொள்ளட்டும், அவன் யாரை தேர்ந்தெடுக்கின்றான், நண்பனாக உற்ற தோழனாக யாரை தேர்ந்தெடுக்கின்றான் என்கின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் ஒரு நண்பனால் இன்னொரு நண்பன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும். இதை பெருமானார் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி இந்த சமூகத்திற்கு, இளைய சமூகத்திற்கு சொன்ன அறிவுரைகளிலே மிக முக்கியமான அறிவுரை தெரியுமா? நல்ல நண்பர்களை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். ஏன்னா ஒரு அதிகமான நேரங்கள்
பிள்ளைகள் நம்முடைய வீட்டிலே இருப்பதில்லை. நண்பர்களோடும் பள்ளிக்கூடங்களில் உள்ள சகாக்களோடும் தான் அவர்களுடைய நேரங்கள் அதிகமாக செலவழிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நண்பர்களுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் யார் என்பதை தெரிந்து வைத்திருப்பது, குறைந்தபட்சம் அவருடைய பெயர்களை தெரிந்து வைத்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து மிக முக்கியமானது சமூக ஊடகங்கள். இன்று உள்ள ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, சமூக ஊடகங்களில் ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்தை பொழுதுபோக்காக இந்த சமூக ஊடகங்கள் மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தை அது ஒரு வேடிக்கையாக, அது ஒரு என்டர்டெயின்மெண்டாக இந்த சமூகம் சோசியல் மீடியா மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எதையுமே ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தன் செய்து அவன் சோசியல் மீடியாவில் பகிர்கின்ற பொழுது அவனுக்கு வரக்கூடிய லைக்குகளோ அவனுக்கு வரக்கூடிய கமெண்ட்களோ பாசிட்டிவான கமெண்ட்களோ ரொம்ப கம்மி, யதார்த்தம். அதே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு பெண் தன்னை அசிங்கமாக அரை கோலமாக ஆக்கி ஒரு வீடியோ போடுகிறாள் என்றால், ஒரு ரீல்ஸ் போடுகிறாள் என்றால், ஒரு ஷார்ட்ஸ் போடுகிறார்கள் என்றால், அதை பார்க்க மில்லியன் கணக்கில் இந்த சமுதாயம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல சிந்தனையுள்ள பதிவை, ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய பதிவை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து பயான் பண்றோம், பேசுறோம், எத்தனை பேர் பார்க்கிறாங்க? எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. ஆனால் இது சமுதாயத்தினுடைய சாபக்கேடா இல்லையா? அதே நேரத்தில் ஒரு ஃபித்னாவையோ அல்லது கெட்ட விஷயங்களையோ ஒரு பெண் ஆபாசமான ஒரு ஆடியோ வீடியோவோ போட்டால் அதை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பேர்கள் லைக் போட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்த்து இது எவ்வளவு பெரிய சமுதாயத்தினுடைய சீரழிவினுடைய ஒரு அத்தாட்சி. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் தாண்டி கேளிக்கைகள், டெலிவிஷன் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒன்றொன்றாக பார்த்தாலே புரியும். அரைகுறை ஆடையோடு ஆண் பெண் கலப்புகளோடு தேவையில்லாத ஒரு ஊழலோடு கண்ட கண்ட கருமங்களை எல்லாம் ஒளிபரப்பக்கூடிய டிவி சேனல்கள், அதை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வமாக கோடி கோடியாக மக்கள் ஓட் செய்து அந்த பார்க்கிறார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு நிலை! அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தால் அவ்வளவு அசிங்கங்கள், ஆபாசங்கள். இவையெல்லாம் சமுதாயத்தில் எங்கோ ஒரு இடத்தில் கற்பழிப்பு நிகழ்வதற்கும், சமுதாயத்திலே எங்கோ ஒரு இடத்தில் பலாத்காரங்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெறுவதற்கும் உரிய ஒரு காரணியாக அமைகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று இது போன்ற வக்கிரமான மக்களாக மாணவர்களை மாற்றுவதற்கு அடுத்த ஒரு காரணம் என்னவென்றால் எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், உணர்ச்சி மற்றும் உளவியல் ரீதியான அழுத்தங்கள். உதாரணத்திற்கு குடும்ப சண்டைகள். வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பிள்ளையை அது பாதிக்கின்றது, சைக்காலஜிக்கலா அது பாதிக்கின்றது. அந்த குடும்ப வன்முறையை, ஃபேமிலி வயலன்ஸையை பார்த்து பார்த்து வளரக்கூடிய ஒரு பிள்ளை தன்னுடைய மனதை இந்த வன்முறை தாக்கத்தினால் தன்னுடைய மனம் நிலைத்தன்மையை விட்டு மாறி ஒரு வக்கிர குணத்தை உள்ளே கொண்டு வருகின்றது. அதுபோல ஒரு சமுதாயத்திலே, அது ஒரு குடும்பத்திலே ஒருவர் புறக்கணிக்கின்ற பொழுது, 4 குழந்தை இருக்கா, ஒரு குழந்தைய கண்டுக்காமையே வளர்க்கிறாங்க, அல்லது திட்டி அதிகமாக கண்டித்து வளர்க்கின்ற பொழுது இவையெல்லாம் ஒரு நேரம் அப்படியே மனதில் அந்த பிரஷர், அழுத்தம் இருந்து இருந்து ஒரு அக்ரெசிவான பிஹேவியர் ஆக மாற்றி அவருடைய அந்த ஆளுமையில் வேறு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. கோபம் ஏற்படுகின்ற பொழுது அதை அடக்கிக் கொள்பவன் தான் வீரன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லைஸ ஷதீது பிஸ்ஸுரா இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு பில் கதப் இன்தல் கதப்.
உடனே கோபப்படுபவன் வீரன் அல்ல. அவன் தன்னை செல்ஃப் கண்ட்ரோல் செய்து தன்னுடைய கோபத்தை விழுங்கி கொள்ளக்கூடியவன் தான், பொறுமையை காக்கக்கூடியவன் தான் உண்மையான வீரன் என்று சொன்னார். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்சி, பொறுமை, பேஷன்னா என்ன, பொறுமைன்னா என்ன என்பதை, தன்னுடைய மனோநிலையை எப்படி சமநிலைப்படுத்துவது, அந்த பேலன்ஸ் பண்ணுவது என்பதை பற்றிய அறிவை கொடுக்க வேண்டும். அதற்குரிய பிராக்டிஸை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து சமூகத்தினுடைய மௌனம். இது போன்ற குற்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கல்விக்கூடங்களோ சம்பந்தப்பட்ட கல்வி நிலையங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதை நற்பெயர் கெட்டு போயிருங்கிறதுக்காக வேண்டி அதை மூடி மறைப்பார்கள். அதுபோன்ற சமூகத்தில், இந்த சமூகத்தில் இது போன்ற நடந்து வருகிறது என்பதை மறைத்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னன் நாஸ இதா ரஅவ் அல் முன்கர், ஒரு சமுதாயம், ஒரு மக்கள் கெட்ட விஷயங்களை, தவறான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, ஃபலம் யுகையிருஹு, அதை ஒரு சமுதாயம் மாற்றுவதற்கு முயலவில்லை என்றால், அவுஷக அன் யுஅம்மஹுல்லாஹு பிஇகாபிஹி, அல்லாஹ் அந்த தண்டனையை முழு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா திருப்பி விட்டு விடுவான். அருமையானவர்களே, எனவே உண்மையை உறக்க சொல்ல வேண்டும், உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும். இது போன்ற சமூக தீமைகளை களைவதற்கு நாம் உதவ வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றால், இஸ்லாமிய ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது முதலாக நாம் குடும்ப தர்பியாவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். குடும்பத்தில் இஸ்லாமிய நல் விழுமியங்களை, நல்லொழுக்கங்களை குடும்பத்திலே, வீட்டிலே இருந்து நாம் தொடங்க வேண்டும். ஒரு வீட்டை மதரசாவாகவே மாற்ற வேண்டும். ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும், ஒன்றாக அமர்ந்து குர்ஆன் ஓத வேண்டும். நல்ல பண்புகளை, நல்ல வேல்யூஸ், நல்ல விஷயங்களை மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி ஒவ்வொருவரும் நாளை இறைவனிடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். எனவே என் குடும்பத்தை குறித்து நான் விசாரிக்கப்படுவேன் என்கின்ற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் இருந்தால், என்னுடைய பிள்ளைகளை நிறுத்தி வைத்து நான் வீட்டிலே தொழுவேன். என்னுடைய பிள்ளைகளை உட்கார வைத்து நான் ஓதி கொடுப்பேன், படித்துக் கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நற்பண்புகளை சொல்லிக் கொடுப்பேன். பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொடுப்பேன். சிறியவர்களிடம் எப்படி அன்பு காட்ட வேண்டும், தந்தையிடம் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த உலகத்திலே நான் என்னுடைய குழந்தைகளிடத்தில் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நாளைய சமுதாயத்திற்கு பலனடையக்கூடிய குழந்தையாக நான் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பேன். 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்லுவார்கள். என்னுடைய வீட்டில் இருந்தே நான் என்னுடைய குழந்தைகளை நற்பண்புகளை சொல்லிக் கொடுப்பேன், நேசிப்பேன், என்னுடைய பிள்ளைகளை நேசிப்பேன், அக்கறை கொள்வேன். அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சரியான வழியில் நான் கண்டிப்பேன். அருமையானவர்களே, அடுத்து மார்க்கத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும், ஈமானை உறுதியாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி சிறக்க வேண்டும் என்றால், அதன் மூலம் பலனடைய வேண்டும் என்றால், ஒழுக்கத்தில் நல்லவர்களாக மாற வேண்டும் என்றால், அவர்களுடைய ஸ்கூல்ல அகாடமிக் அவங்க படிச்சுட்டு வரட்டும், பிரச்சனையே இல்லை. வீட்டுக்கு வந்தா நான் நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பேன், அல்லது நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். இன்னைக்கு இப்பதான் இஸ்லாமிய மதரசாக்களுடைய முக்கியமான ரோல் என்ன என்பதை இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. மக்தப் மதரசாக்கள், குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள், கலிமாக்களையும் ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசாக்களை ஒரு சமுதாயம் புறக்கணித்தது என்று சொன்னால், இது போன்ற கேவலமான காரியங்களிலே ஈடுபடக்கூடிய பிள்ளைகளை தான் நாம் வளர்ப்போமே தவிர நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர்க்க மாட்டோம். எனவே மார்க்க வகுப்புகளுக்கு அனுப்பி வையுங்கள். மாணவர்களுக்கான நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கேம்புகள், இஸ்லாமிக் தாவா கிளப்புகள், இதற்கெல்லாம் நீங்கள் அழைத்துக் கொண்டு சேர்த்து அந்த குழந்தையை வளர்த்து விடுங்கள். இஸ்லாமிய வாழ்வு முறை என்பது பள்ளிக்கூடத்தில் படித்து எழுதக்கூடிய எக்ஸாம் பேப்பர் அல்ல, எக்ஸாம் எழுதி மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அல்ல. மாறாக அது வாழ்க்கையினுடைய நடைமுறை
வாழ்க்கையினுடைய நடைமுறை லிவிங் பிராக்டிஸ் என்பதை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுகள், சமூகம் அதனுடைய பங்கை ஆற்ற வேண்டும். இபாதத்துகளுக்கு மட்டும் பள்ளிவாசல் என்று இல்லாமல் யூத்தை வளர்ப்பதற்குரிய காரியங்களில் ஈடுபட வேண்டும். அவர்களுக்கான வழிகாட்டுதல் மையங்களாக இந்த பள்ளிவாசல்கள் மாற வேண்டும். இளைஞர்கள் முகாம்களை நடத்த வேண்டும். அதுபோல ஏர்லி கவுன்சிலிங் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் ஸ்கூல்ல காலேஜ்ல போனாங்கன்னு சொன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பிரச்சனைகளை பாதி பேர் மறைத்து விடுவார்கள். ஏன்னா அத்தா அம்மா என் கூட நல்லா பழகிறது இல்லை, பேசுறது இல்லை. அதனால ஆனா அதே மாதிரி ஸ்கூல்லையும் பிள்ளைகளை அந்த ஆசிரியர்மார்கள் மிரட்டுவதனாலும் உருட்டுவதனாலும் அந்த குழந்தைகள் போய் சொல்றது இல்லை. நாம என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை எளிதாக சொல்வதற்குரிய சேனலை நம்ம உருவாக்கணும். அந்த குழந்தைகள் இப்பெல்லாம் சில ஸ்கூல்ல இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு சமீபத்தில் இப்பொழுது எப்படி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒரு நோட்டே போட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட போய் தனித்தனி நோட்டு, உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், உங்களை யாராவது புள்ளி பண்றாங்களா, உங்களை யாராவது கச்சாவு பண்றாங்களா, இதுல எழுதுங்க பேரா, அது யாருன்னு சொல்லி எழுதுங்கன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு சூழல் இன்று உருவாகிவிட்டது. எனவே இப்படிப்பட்ட நிலையிலும் கூட நாம் விழிக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒன்னும் கைமீறி போனால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, if we lose our youth, அல்லது if our youth lose their values, the ummah will lose their future. The ummah will lose its future. இந்த குழந்தைகளை, இந்த இளைஞர்களை, அவர்களுடைய அந்த நற்பண்புகளை அவர்களிடமிருந்து களையப்பட்டால் இந்த சமுதாயத்தை, இந்த உம்மத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு, எஜுகேஷன் வித்தவுட் ஃபெய்த் இஸ் டேஞ்சரஸ். நாலேஜ் வித்தவுட் அஹ்லாக் இஸ் டிஸ்ட்ரக்ஷன். சைலன்ஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் சின் இஸ் பெட்ரயல். ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒரு இன்டெலிஜென்டான கிரிமினலை தான் உருவாக்கும். அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்போம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் சென்று கல்வி கற்றுக்கொண்டு நல்ல முறையிலே வளர்ந்து வாலிபமாகி சிறந்த நாட்டுக்கும் ஊருக்கும் வீட்டுக்கும் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹும் அஸ்லிஹ் ஷபாபனா வஹ்தி அப்னாஅனா வ பனாத்தினா வஜஅல் மதாரிஸனா மனாரத்தன் லில் இல்மி வல் ஈமான். யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளை, எங்களுடைய வாலிபர்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளை, ஆண் பெண் குழந்தைகளை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய மதரசாக்களை யா அல்லாஹ் ஒளி வீசக்கூடிய, கல்வி ஒளி வீசக்கூடிய, ஈமான் ஒளி வீசக்கூடிய நல்ல மகுடமாக மாற்றி வைப்பாயாக. வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar.